அன்பிற்குரியவர்களே, அடுத்ததா அவர் என்ன சொல்கிறாருண்டா, அறிஞர் பிஜே அவர்கள் மறுக்காத எதையாவது ஒரு ஹதீஸ மற்றவர்கள் மறுத்துள்ளார்களா? இதுதானே தெளிவான தக்லீது. இவரை பின்பற்றுபவர்கள் இவருடைய ஆய்வுல ஏதாவது பிழை கண்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு மறுத்த ஹதீஸ் மறுத்துட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப அங்க உள்ளவங்க யாராவது இதுவரைக்கும் ஒரு ஹதீஸை மறுத்துக்கிறாங்களா? அவர் வெளியே வந்து 4-5 வருஷம் ஆகும். ஒரு ஹதீஸை மறுத்துக்கிறாங்களா? அப்ப இல்லைண்டா முழுக்க முழுக்க தக்லீத். அப்படி அவர் செஞ்சது பிழைன்னு சொன்னா நாங்க ஆய்வு செஞ்சு இது பிழைன்னு மக்களுக்கு சொல்லிட்டோம், தெளிவா விளங்கப்படுத்தணும். லைவ்ல வந்து பேச சொல்லுங்க அல்லது வீடியோவில் தெளிவா போட சொல்லுங்க. போட மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்டா, அந்த குறிப்பிட்ட அந்த மௌலவியை தக்லீத் செய்யறாங்களே. அன்பிற்குரியவர்களே, நாங்க முஃபாரிஸிடம் கேட்கிறோம், சலஃபு என்பவர் சொல்லாத ஏதாவது ஒரு கருத்தை முஃபாரிஸ் சொல்லி இருக்கிறாரா என்று கேட்கிறோம். அப்ப இது சலஃபு தக்லீத் இல்லையா? இது இமாம்களின் தக்லீத் தர்றது இல்லையா? குர்ஆன் சுன்னா பின்பற்றணும். குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் புரிந்து கொண்ட அந்த அடிப்படையில புரிந்து தெளிவான பாதையில பயணிக்கணும். சஹாபாக்களோ முன்சென்ற இமாம்களோ ஏதாவது சொன்னால் ஏதாவது விளங்கினா அந்த விளக்கத்தை தாண்டி நாங்க போக மாட்டோம் என்று அப்பட்டமான வாக்குமூலம் தரக்கூடிய முஃபாரிஸ் அவர்கள் தான் தெளிவாக தக்லீத் செய்பவர். நீங்க சலஃபு தக்லீத்வாதி, நீங்க மற்றவர்களை சொல்றீங்க. அப்படி ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? முஃபாரிஸ் ரஷாதி ஆகிய நான் தெளிவாக ஒரு சலஃபு தக்லீத்வாதி, ஆனா பிஜே என்பவர் ஒரு தக்லீத்வாதி இல்ல. அவர் தெளிவா சொந்த புத்தியை வச்சு யோசிக்கிறாரு, ஆய்வு செய்கிறார் என்று சொல்கிறார். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து யார் வழிகேட்டு இருக்கிறார்? முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் தானே. நீங்க யாரை விமர்சனம் செய்ய வந்தீங்களோ அவருக்கு எதிராக நீங்க பேசி நீங்களே உங்களோட வழிகேட்டர் என்று சொல்லி கொண்டீங்க. இதுதான் உங்களுடைய நிலை. இப்ப இவர் அறிஞர் பிஜே தான் விமர்சனம் செய்வதற்காக வந்தார். வந்துட்டு அப்படியே உள்டாவாக தடம் புரண்டு மற்றவர்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாரு. பிஜே அவர்களை தான் எல்லாரும் தக்லீத் செய்யறாங்கன்னு இப்ப மாறி பேசுறாரு. திரும்ப பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்தா இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில்தான் பிஜே அவர்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பிஜே அவர்களுடைய கருத்தை சரி காணக்கூடிய எவரை கூப்பிட்டு நீங்க கேட்டாலும் எந்த அடிப்படையில் இதை சரி காண்றீங்கன்னு கேட்டா அவர் ஆதாரத்தை சொல்லுவார், வாதத்தை முன்வைப்பார். இந்த குர்ஆன் வசனத்தின் படி, இந்த ஹதீஸின் படி இந்த கருத்தை அவர் சொல்கிறார், அதை சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். அப்ப அவர் பிஜேயை தக்லீத் செய்யவில்லை, அவர் குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? குர்ஆன் சுன்னால என்ன வந்தாலும் பரவாயில்ல, சலஃபுகளுடைய விளக்கத்தை தான் நாங்க சொல்லுவோம் என்றீங்க. அப்ப எது தக்லீத் என்பதை நீங்க விளங்கணும். பிஜே அவர்கள் மறுக்காத ஒரு ஹதீஸ், அவர் மறுக்காத ஏதாவது ஒரு ஹதீஸ மற்றவர்கள் மறுத்துள்ளீர்களா என்று கேட்கிறீர்களே. மற்றவர்கள் மறுத்தால் அதுக்கு சரியான ஆதாரங்களை முன்வைத்தால், சரியான வாதங்களை முன்வைத்தால் தாராளமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமது நிலைப்பாடு என்னவென்பதை முஃபாரிஸ் ரஷாதி அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் பல இடங்கள்ல. இவரும் பார்க்கிறவர் இல்லையே, எதையுமே ஒழுங்கா பார்க்காம முழுசா பார்க்காம அறக்குறையாக பார்த்து விமர்சனம் செய்வதற்காக வந்ததனாலதான் இந்த விபரீதமான நிலை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார். என்னது? ஒரு ஹதீஸ் வருகிறது, பெண், நாய், கழுதை ஆகியவை இந்த மூன்றும் குறுக்கே சென்றால் ஒருவருடைய தொழுகையை முறிக்கும் என்ற ஒரு கருத்துல ஒரு ஹதீஸ் வருது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 883வது செய்தியாகவும், அபூ ஸர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 882வது செய்தியாகவும் வருகிறது. இந்த செய்தி அல் குர்ஆனுடைய 53வது அத்தியாயத்துல 38 மற்றும் 39 ஆகிய வசனங்களுக்கு முரணாக இருப்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்திலாஃபுல் ஹதீஸ் என்ற நூல்ல மறுத்திருக்கிறார். எப்படி அவர் மறுக்கிறாருன்னு பாருங்க. இந்த சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னா, யக்தஉ ஸலாத்தல் மர்அத்து வல் ஹிமாரு வல் கல்பு வயகீதாலிக மிஸ்ல மூஹிரத்தர் ரஹ்லி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, தடுப்பு இல்லாமல் தொழுகைகின்றவன் தொழுகையை ஒரு பெண் முறித்து விடுவாள், கழுதை முறித்து விடும், நாய் முறித்து விடும் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருகிறது, வாகன ஒட்டகத்தினுடைய சேனத்தில் உள்ள சாய்வு கட்டை போன்றது அதிலிருந்து பாதுகாத்து விடும். அதாவது நீங்க தொழுவதா இருந்தா சுத்தரவாக வாகனத்தில் ஒரு சேனத்தில் உள்ள ஒரு சாய்வு கட்டையாவது சுத்தராக வச்சு தொழுது, அதை தொழுகையை பாதுகாத்துரும். சுத்தரா இல்லாம நீங்க தொழுதா
கழுதை வந்து முன்னாடி போனாலும் அது உங்களோட தொழுகையை முடிச்சிடும். ஒரு பொம்பளை முன்னாடி போனாலும் உங்களோட தொழுகையை முடிச்சிடும். ஒரு நாயோட முன்னாடி போனாலும் உங்களோட தொழுகையை முடிச்சிடும் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 883வது செய்தி சொல்லுது. இதே கருத்துல சஹீஹ் முஸ்லிம்ல 882வது செய்தி வருகிறது. எப்படி வருது? இதா காம அஹதுக்கும் யுஸல்லி, உங்களை யாரும் தொழுறதுக்கு எழுந்து நின்றால் அவர்கள் சுத்ராவை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இதா கான பைன யதைஹி மிஸ்லு ஆகிரத்திர் ரஹலி, அல்லது உங்களுடைய வாகனத்தில ஒட்டகத்தில சேனத்தில் உள்ள ஒரு சாய்வு கட்டை போன்றது இருந்தாலும் அதையாவது வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைதா லம் யகுன் பைன யதைஹி மிஸ்லு ஆகிரர் ரஹலி, உங்களை யாருக்காவது ஒட்டகத்தினுடைய சாய்வு கட்டை போன்றது இல்லாவிட்டால் ஃபைன்னஹு யக்தஉ ஸலாத்தஹுல் ஹிமார், உங்களுடைய தொழுகையை கழுதை முடித்துவிடும். ஒரு பெண் முறித்து விடுவாள். கல்புல் அஸ்வது, ஒரு கருப்பு நாய் முறித்து விடும் என்று சொல்லக்கூடிய செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப அவரிடம் கேட்கிறார்கள், யா அபூதர் அவர்களே, மா பாலுல் கல்பில் அஸ்வதி மினல் கல்பில் அஹ்மரி மினல் கல்பில் அஸ்வரி, அதென்ன கருப்பு நாய் என்று சொல்றாங்க, சிவப்பு நாய் வராதா, மஞ்சள் நிற நாய் வராதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அபூதர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா இப்ன அஹி, என்னுடைய சகோதரன் மகனே, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா சஅல்தனி, நீ என்னிடம் கேட்டதை போன்று நான் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன். ஃபகால அல் கல்புல் அஸ்வது ஷைத்தான், கருப்பு நாய் என்பது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி வருது. சஹீஹ் முஸ்லிம் 882வது செய்தி. இத பத்தி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இக்திலாஃபுல் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? கீழ லா யஜூஸு இதா ருவிய ஹதீஸுன் வாஹிதுன் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இது அனுமதிக்கப்பட மாட்டாது. எது? யக்தஉ ஸலாத்துல் மர்அத்து வல் கல்பு வல் ஹிமார், ஒருவருடைய தொழுகையை ஒரு நாயும் ஒரு கழுதையும் ஒரு பெண்ணும் முறித்து விடுவார் என்று வருகிறதே, அது அனுமதிக்கப்பட்ட செய்தியாக வராது. வகான முஹாலிஃபன் லிஹாதில் அஹாதீஸ், இது பல ஹதீஸ்களுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. ஃபகான குல்லு வாஹிதின் மின்ஹா அஸ்பத மின்ஹு, இதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் ஒன்றை விட ஒன்று பலமானதாக இருந்தாலும் சரி, இது பல ஹதீஸ்களுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. மேலும் குர்ஆன், இது குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய உறுதிமிக்க ஹதீஸாக இருந்தாலும் குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றமாக இருப்பதனாலும் இதை நாங்கள் மறுத்துவிட வேண்டும், ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இல்லா பிஐ யகூன மன்சூஹன், அது மாற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தாலே தவிர. வனஹ்னு லா நஅலமுல் மன்சூஹ், நமக்கு மாற்றப்பட்டது எதுவென்பது தெரியாது. ஹத்தா நஅலமல் ஆகிர், அதற்கு அடுத்தது வந்தது எதுவென்பதை நாம் அறியும் வரைக்கும். வலஸ்னா நஅலமுல் ஆகிர், அடுத்து வந்தது என்னவென்பது நமக்கு தெரியாது. அதனால் எது முன்னால் வந்தது எது பின்னால் வந்தது தெரியாத நிலையில் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா வ ஆயிஷத்து பைனஹு வ பைனல் கிப்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் கிப்லாவுக்கும் மத்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கும் நிலையில் தொழுதிருக்கிறார்கள். வஸல்லா வ ஹுவ ஹாமிலுன் உமாமத யலஹு ஃபி சுஜூத், உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்த நிலையில் சுஜூதில் தொழுதிருக்கிறார்கள். வயர்ஃபு ஃபில் கியாம், நின்று நிற்கும் பொழுது உமாமா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்திக் கொள்வார்கள். வலு கான தாலிக யக்தவு ஸலாத்தஹு, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை முடிப்பதாக இருந்தால் லம் யஃபல் வாஹிதம் மினல் அம்ரைன், இந்த ரெண்டு காரியத்தில் எதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். வஸல்லா இலா கைரி சுத்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்ரா இல்லாமலே தொழுதிருக்கிறார்கள். வகுல்லு வாஹிதின் மின் ஹாதைனில் ஹதீஸைன், இந்த ரெண்டு ஹதீஸ்ல ஒவ்வொரு ஹதீஸும் யருது தாலிகல் ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கு மறுப்பாக இருக்கிறது. லிஅன்னஹு ஹதீஸுன் வாஹித், இது ஒரே ஒரு ஹதீஸாக இருக்கிறது. வஇன் உஹிதத் ஃபீஹி அஷ்யா, அந்த ஹதீஸ் மூலமாக பல செய்திகளை ஏற்கக்கூடிய நிலை இருந்தாலும் சரியே. ஃபஇன் கீல, உங்களுக்கு சொல்லப்பட்டால் ஃபமா யதுல்லு அலைஹி கிதாபுல்லாஹி மின் ஹாதா, இந்த ஹதீஸ் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லப்பட்டால் கீல கலா உல்லாஹி அல்லா தஸ்ரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா வல்லாஹு அஅலம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தீர்ப்பு வந்து விட்டது, ஒருவர் சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டார், அல்லாஹ்வே அறிந்தவன் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னஹு லா யுப்திலு அமலு ரஜுலின் அமல கைரிஹி, ஒருவருடைய அமல் இன்னொருவருடைய அமலை எந்த வகையிலும் பாத்திலாக்கி விடாது.
ஒவ்வொருவருடைய முயற்சியும் அவரவருக்குரியதாகத்தான் இருக்கும், அவரவருக்கு எதிரானவையாகத்தான் இருக்கும். ஃபலம்மா கான ஹாதா ஹாக்கதா, இது இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எனவே எந்த வகையிலும் ஒரு நபருடைய குறுக்கிடுதல், குறுக்கே செல்வது ஒருவருடைய தொழுகையை எந்த விதத்திலும் பாத்தில் செய்யாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி, சஹீ முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேறு ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் ஆதாரம் காட்டி மறுத்திருக்கிறார்களே, இந்த அடிப்படையை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வரக்கூடிய சஹீ முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியை நாங்களும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்று மறுக்கின்றோம். பிஜே அவர்கள் மறுக்காத வேறு யாராவது ஒரு ஹதீஸை இவர்கள் மறுத்துள்ளார்களா? தெளிவா சொல்லலாமா? லைவ் போட்டு சொல்லலாமான்னு கேட்கிறீங்களே, இதோ வீடியோவாக சொல்லிவிட்டோம், ஆதாரத்துடன் சொல்லிவிட்டோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பிஜே என்ற ஒரு நபர் தான் விஷயமா, அல்லது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க அறிவா, அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய மார்க்க ஞானமா, எதென்று பார்க்கணுமா இல்லையா? இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதோ வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம், இதற்கு முன்னாடியும் சொல்லி இருக்கிறோம். எதையுமே பார்க்காத முஃபாரிஸ் ரஷாதி அவர்களுக்கு இது எப்படி தெரிய வரும்? எனவே பிஜே அவர்கள் சொல்லாத விஷயங்களிலும் வேறறிஞர்கள் சொல்லி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த அறிஞர்கள் இப்படி ஒரு வழிகாட்டலை வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியும் சிந்திக்கலாம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த மாதிரி சிந்தித்தால், இந்த மாதிரி குர்ஆனுக்கு முரண்பட்டு வரக்கூடிய நிலையில அறிவிப்பாளர் வரிசையில நம்பகத்தன்மை இருந்தாலும் செய்தி கருத்து குர்ஆனுக்கு முரண்பட்டு வந்தால் அதை நாங்கள் யோசித்து குர்ஆனுக்கு முரண்படாத விதத்தில் விளக்கம் கொடுக்க முடிந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். முடியாவிட்டால், முரண்பாடாக வந்துவிட்டது என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். முன் சென்ற அறிஞர்கள் காட்டின வழியில தான் வந்திருக்கிறோம். அப்ப என்ன பிஜே அவர்கள் மேல மட்டும் நீங்க தனியா ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? இப்ப இஹ்திலாஃபுல் ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த செய்தி சம்பந்தமாக முஃபாரிஸ் ரஷாதி விளக்கப்படுத்துவாரா? இதுக்கு பதில் சொல்வாரா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு முன் சென்ற எந்த அறிஞரும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லிட்டார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைப்பார். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய அணுகுமுறை என்னவென்பதையும் நாம் விளங்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சஹீஹ் புகாரிக்கு முஸ்தஹ்ரஜ் ஒன்ற எழுதின, அதாவது ஹதீஸ் தொகுப்பு நூல் ஒன்றை எழுதினவர் தான் இஸ்மாயிலி அவர்கள். கல்வி மேதை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் கூட புகாரிக்கு விரிவுரையாக எழுதப்பட்ட ஃபத்வுல் பாரியில கூட நிறைய இடங்களில் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய கூற்றுக்களை ஆதாரமாக முன்வைப்பார். புகாரியில விமர்சிக்கப்படுகின்ற ஹதீஸ்களுக்கு பதில் தருவதற்காக வேண்டி இந்த அறிஞருடைய கூட்டை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் எப்போதும் ஆதாரம் காட்டாமல் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட இமாம் இஸ்மாயிலி அவர்கள் கூட புகாரியிலே அறிவிப்பாளர் வரிசையிலே நம்பகத்தன்மையான வரக்கூடிய ஒரு செய்தியை கூட அவர் இது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்று மறுத்திருக்கிறார். அது எப்படி வருதுன்னு பாருங்க. புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி 3350வது செய்தி. இதை அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை மறுமையிலே அவருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை கொடுப்பான். அந்த நேரத்துல யல்கா இப்ராஹிமு அபாஹு ஆஸர யௌமல் கியாமத்தி வ அலா வஜ்ஹி ஆஸர கத்ரத்துன் வ அபரத்துன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆஸர் அவர்களை அவருடைய முகத்தில் புகையின் கருமையின் புழுதியும் படிந்திருக்கும் நிலையில் சந்திப்பார். அந்த நேரத்தில் ஃபயகூலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடம் சொல்வார், அலம் அகுல் லக லா தஹ்சினி, எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஃபயகூலு அபூஹு, அவருடைய தந்தை சொல்வார், ஃபல் யௌம லா அஸீக, இன்றைய தினம் நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன், என்னை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணு என்ற கருத்துல சொல்றார். ஃபயகூலு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், யா ரப்பி, என் இறைவா, இன்னக வஅத்தனி அல்லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், மறுமையில் மக்கள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் என்னை நீ இழிவுபடுத்த மாட்டாய் என்று நீ எனக்கு வாதா செய்திருக்கிறாய். ஃபஅய்யு ஹிஸின் அஹ்ஸா மின் அபில் அபாதி, என்னுடைய தந்தை அடைந்திருக்கும் இந்த துர்ப்பாக்கியமான நிலையை விட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இனிவு எது என்று அல்லாஹ்விடம் அவர் கேட்பாராம். ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் அவருக்கு சொல்வாராம், இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், நான் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு ஹராம் செய்து விட்டேன். சும்ம யுகாலு யா இப்ராஹிம், பிறகு அவர் சொல்வார், இப்ராஹிம், பிறகு கூறப்படும், இப்ராஹிமே, மா தஹ்த ரிஜ்லைக, உமது பாதத்துக்கு கீழே என்ன இருக்கிறது? ஃபயன்துரு ஃபைதா ஹுவ பிஸீஹின் முல்ததிஹின் ஃபயூஹது பிகவாயினிஹி ஃபயுல்கா ஃபின்னார்,
அந்த நேரத்தில் அவருடைய 2 கால்களுக்கு கீழே இரத்தத்தில் தோய்ந்த முடிகள் நிறைந்த கழுதை புலி ஒன்று கிடக்கும். பின்னர் அது கால்களால் பிடித்து தூக்கி எறியப்பட்டு நரகத்தில் போடப்படும் என்ற செய்தி புகாரியில் வருகிறது. இதற்கு இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கும் போது பின்வருமாறு சொல்கிறார். இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய கூற்றை பதிவு செய்கிறார். وقد استسقل الإسماعيلي هذا الحديث من أصله وطعن في صحته. இஸ்மாயிலி அவர்கள் இந்த ஹதீஸின் கருத்தில் சிக்கல் இருப்பதாக கருதி இதனுடைய நம்பகத்தன்மையில் குறை கூறியுள்ளார். அதாவது ஹதீஸ் சஹீஹானதுதான், அறிவிப்பாளர் வரிசையில் சஹீஹானதுதான், கருத்துல குளறுபடி இருக்குது, எனவே ஹதீஸ்ல நம்பகத்தன்மையில குளறுபடி இருக்கிறது என்று சொல்கிறார். ஃபகால பஅத அன் அஸ்ரஜஹு, அவர் எடுத்து பதிவு செய்த ஹதீஸுகள் அவர் பதிவு செய்து விட்டு சொல்கிறார், ஹாதா ஹபருன், இது ஒரு செய்தி, ஃபீ ஸிஹ்ஹதிஹி நظرٌ, இதனுடைய நம்பகத்தன்மையிலே ஒரு சந்தேகம், ஒரு குளறுபடி இருக்கிறது. மின் ஜிஹத்தின், ஒரு வகையில் ஒரு குளறுபடி இருக்கிறது. அன்ன இப்ராஹிம அலிம அன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஹாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருக்கிறார் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான் என்று. கைஃப யஜஅலு மா ஸார லி அபீஹி ஹிஸ்யன் மா இல்மிஹி பிதாலிக, இந்த செய்தி அறிந்திருக்கும் நிலையில் தனது தந்தைக்கு ஏற்பட்ட இந்த நிலை ஒரு இணைவு என்று எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருதி இருப்பார். வகால கைருஹு, வேறு சிலர் சொல்கிறார்கள், ஹாதல் ஹதீஸு முஹாலிஃபு லில்லாஹி கௌலிஹி தஆலா, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு வெளிப்படையான கருத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. என்ன கருத்து? வமா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம லி அபீஹி, இப்ராஹிம் நபி தனது தந்தைக்கு செய்த பாவ மன்னிப்பு என்பது இல்லா அன் மௌஇதத்தின் வஅதஹா இய்யா, அது அவராகவே செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையை தவிர ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹ், தனது தந்தை அல்லாஹ்வுடைய எதிரி என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னர் தபர்ரஅ மின்ஹு, அவர் அதனை விட்டு விலகிக் கொண்டார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கும் பொழுது, உலகத்தில இவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று விளங்கி பாவ மன்னிப்பு கேட்டதிலிருந்து இப்ராஹிம் நபி விலகி இருந்தா, மறுமையில் இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்காக எப்படி அல்லாஹ்விடம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதிட முடியும் என்பதுதான் இமாம் இஸ்மாயிலி அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இதை ஃபத்ஹுல் பாரியிலே 8வது பாகத்துல 500வது பக்கத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இமாம் இஸ்மாயிலி அவர்களும் அல் குர்ஆனுடைய கருத்துக்கு முரணான சில செய்திகள் வருகிறது என்று சொல்லி அதை மறுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அறிவிப்பாளர் வரிசையில் நம்பகத்தன்மையை மட்டும் பார்க்கக்கூடாது, கருத்தையும் சேர்ந்து கவனிக்கணும் என்பதுதான் என்பது முன்சென்ற அறிஞர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தியை நாங்கள் குர்ஆனுக்கு முரண்படுகிற செய்தி என்று மறுக்குகின்ற ஒரு செய்தி. இப்ப சொல்லுங்க, பிஜே மறுக்காத ஒரு செய்தியாவது இவங்க மறுத்து இருக்கிறாங்களான்னு கேட்டா, பிஜே மறுக்காத முன்சென்ற அறிஞர்கள் மறுத்த இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முன்சென்ற அறிஞர்கள் இந்த செய்தியை மறுத்திருப்பது பிஜே மறுத்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிஜே தான் முதலாவதாக இந்த செய்தியை மறுத்தது என்பதல்ல, அதற்கு முன்பதாகவே பல அறிஞர்கள் இது போன்ற செய்திகளை மறுத்திருப்பதை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பிஜே அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப இது தக்லீதா? அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்ப்போம், எந்த அறிஞர் சொன்னாலும் சரியானதை சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், தவறானதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்பதை முஃபாரிஸ் ரஷாதி என்பவருக்கு நாம் தெளிவாக கூறிக்கொள்கிறோம்.